வெல்கம் டு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பூர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes டிராவல் டிஸ்டன்ஸ்ல வந்தீங்க அப்படின்னா சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜ் இருக்கு. அதுக்கு நியர்பைல இருக்கிற ஒரு லே அவுட் ப்ராப்பர்ட்டி பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மொத்தம் இந்த லே அவுட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 26 பிளாட்ஸ் இருக்கு. எல்லா ஃபேசிங்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாட்ஸ் இருக்கு. கார்னர் பிளாட்ஸ், நீங்க நார்த், ஈஸ்ட், சவுத் இந்த மாதிரி எல்லா ஃபேசிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த பிளாட்டோட ஹைலைட்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ரோட் ஃபெசிலிட்டிஸா நல்ல ஒரு அகலமான 30 feet and 40 feet ரோடு தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் லேஅவுட்டுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி நல்ல அகலமான ரோட்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 540 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து, அதுவும் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 8 lakhs இருந்தால் போதும் நீங்கள் ஒரு பிளாட் வாங்க முடியும். ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது லோ பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்கள். வெறும் 8 lakhsக்குள்ளேயே, மினிமம் 8 lakhsக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு பிளாட் வாங்க முடியும். நீங்கள் இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி போட்டிங்க அப்படின்னாக்க ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு அது வந்து நல்லாவே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ப்ராப்பர்ட்டியாக தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே நியர்பையில் வந்து சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அது இல்லாமல் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே சேர்ந்தே இருக்குது. ஜெகநாத் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் ஸ்கூல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீவாணி வித்யாலயா ஸ்கூல்ஸு, அப்புறம் சிடிஎஸ் டிஏவி ஸ்கூல்ஸ், எல்லாமே பப்ளிக் ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இந்த நியர்பைலேயே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் தான். நீங்கள் வந்து பேங்க் லோன் போகணும் அப்படின்னா 90% வரைக்கும் கண்டிப்பாக போகலாம். இது ஒரு லேஅவுட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னால கவர்மெண்ட் அப்ரூவ்டு பிளாட்ஸ் தான் எல்லாமே. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெசிடென்ஸ்லாம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சரில் வரப்போகிற இங்கே நியர்பை நம்ம இந்த பிளாட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 kilometer டிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இல்லலூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் தான் நமக்கு நியூ தீம் பார்க், அதாவது வண்டர்லா அப்படிங்கிற ஒரு தீம் பார்க் வரப்போகுது. அதுவும் 600 ஏக்கரில் மிக பிரம்மாண்டமாக வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒரு 30 லட்சம் பேர் வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த பிளாட்டோட ரேட்டு வந்து எங்கேயோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இன்றைக்கே வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இதனுடைய ரேஞ்சு வந்து கம்மியாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் ஒண்டர்லா தீம் பார்க் வந்துருச்சு அப்படின்னாக்க இதனுடைய ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு வந்து எங்கேயோ போயிடும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் இந்த ப்ராப்பர்ட்டியோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி, ஓஎம்ஆர், ஈசிஆர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். நம்ம ஜிஎஸ்டின்னு எடுத்துகிட்டா நம்ம நியூ பஸ் ஸ்டாண்டான கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு 5 to 10 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அதேமாதிரி ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர் போனீங்கன்னா அங்கே வந்து ஐடி ஹப்பு, இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஈசிஆரை வந்து ரீச் பண்ணிடலாம். மேலும் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றியான ஏதாவது தகவல்களுக்கு கீழே கொடுக்குற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.